என் புருஷனை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. நான் தெக்கேன்னா அவரு வடக்கேம்பாரு. நான் கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அவர் காது குத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாரு. அதான் அவரை எங்கேயுமே நான் கூட்டிட்டு வரதே இல்லை. வேற எங்கேயும் முக்கியமான வேலை இருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருக்கா. அப்படியா? ஆமாக்கா. குயிலாயி எங்க? அவிய பிறவு வருவாவுக்கா. ஏக்கா 3 கிடா கட்டியிருக்கேன், போதுமா இல்ல 1-2 வேணும்னா சொல்லுங்க. விலையை வேணா பார்த்து போட்டுக்கிடலாம். வாங்கம்மா போதும், சிக்கன் வேற செய்ய போறோம், அதனால மட்டன் இவ்வளவு போதானே என் புருஷன் சொல்லிட்டாவே. அப்படியாக்கா? சரி சரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரோஜாக்கா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாவே. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். திடீர்னு சீரியஸ்னு போய் சேரியாவே, திடீர்னு நல்லாயி வந்துறியாவே. என்னன்னே புரியலக்கா. அப்படியா? எனக்கு நல்லாவே புரியுது. ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காவே. நான் எதையுமே நடக்க விட மாட்டேனே. என் மவனுக்கு வந்து ஜெனிக்கதான் கல்யாணம் நடக்கும், நீ பாத்துக்கிட்டே இரு. ஆமாக்கா, போன தடவை ஏமாந்துட்டிய, இந்த தடவை ஏமாந்துடாதுங்க. ஆமா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் உள்ளதானே இருக்காவே? ஆமாங்கம்மா, எல்லாரும் உள்ளதா இருக்காவே. பத்திரமா பாத்துக்கங்கக்கா. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. சரி சரி, நான் பாத்துக்கிட்டே, நீ உள்ள போ. சரிக்கா. வாங்க வாங்க வாங்க. வா ரோசாப்பு, வா செல்லம்மா. ஏக்கா நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறைச்சலு? என் மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. ரோசாப்பாக்கு என்ன குறைச்சல்? அவியெல்லாம் நல்லா இருக்காவே. சரோஜாக்கா கடையில வேலைக்கு சேர்ந்ததுதான் எங்கேயோ போயிட்டாவே. எங்கேயோ போயிட்டாளா? இங்கதானே இருக்கா? அவிய லெவலே மாறிடுச்சுன்னு சொன்னேன். அவிய பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டி சரோஜாக்கா தான் படிக்க வைக்காவே. சம்பளமும் கை நிறைய தாராவே. சில பேர் மாதிரியா எண்ணி எண்ணி கொடுக்கறதுக்கு சரோஜாக்கா குணமே வேற. வேலை செய்யறவியலுக்குலாம் பார்த்து பார்த்து செய்யாவலாம். அதுலயும் ரோசாப்பாக்கா என்ன ஸ்பெஷல் அவியலுக்கு நல்லா பார்த்து பார்த்து செய்யாவலாம். சில பேர் மாதிரி ஒரு நாள் லீவ் போட்டதுக்குலாம் 1000 ரூபாய் சம்பளம் பிடிக்க மாட்டாவே. தங்கமான குணம் சரோஜாக்காக்கு. போதும் போதும், உள்ள போங்க. உள்ள போதான் போறோம். பொண்ணு வீட்டுக்காரவிய வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சிருக்காவே. அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்கோம். ஓஹோ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க. ரோசாப்பாக்கா வாங்கக்கா, உள்ள போவோம். நம்ம வருகைக்காக பொண்ணு வீட்டுக்காரவிய காத்துக்கிட்டு இருப்பாவே. வாங்கக்கா, அங்க போய் அவியிட்ட பேசிக்கிடுவோம். சரி செல்லம்மா. எப்படி திமிர்ல பேசிட்டு போறாள்வே. கல்யாணம் நடக்க போதேன்னா நான் அமைதியா வாய மூடிட்டு இருக்கேன். இல்லன்னா இவ்வளவுலாம் அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பொண்ணு வீட்டுக்காரவிய வரணும்னு பத்திரிக்கை வச்சு அழைச்சாவலாம். அப்படியே அந்த ராணி போய் அழைச்சிருப்பா. இந்த ராணி புருஷனா வேணா போய் கூப்பிட்டுருப்பாரு. இதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு போற. இந்த ராணியா இருந்தா இதுவெல்லாம் மதிக்க கூட மாட்டா. நான் கூடாம விட்ட மாதிரியே அவளும் கூடாம விட்டுருப்பா. ஏதோ அந்த மனுஷன் கூப்பிட்டதுனால வந்து நின்றுட்டு ரொம்ப தான் சீன் படியாள்வே. இதுல இந்த சரோஜாக்கு விளம்பரம் வேற. சம்பளம் அப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம். ஆமா, பெரிய சம்பளம் கொடுத்துருவா. இவ என்ன கார்லயே வந்துகிட்டு இருக்கா? ரோசாப்பே என்ன நடந்துதான் வரா. பெரிய மாட மாளிகையை கட்டி கார் பைக்குன்னு வச்சிருக்க மாதிரிதான். ஒண்ணும் இல்ல, இதுக்கே என்ன வருத்து வராள்வே. பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு பீஸ் கட்டியாலாம். அந்த சரோஜா நல்லா கெட்டுவாளே. சும்மா நம்ம முன்னாடியே அவளுக்கு பில்டப் கொடுத்துட்டு போறாள்வே. எனக்கு தெரியாத அந்த சரோஜாவோட லட்சணம் என்னன்னு. ஒரு பைசா கூட இவளுக்குலாம் கொடுக்க மாட்டா. சும்மா தான் சொல்லிட்டு போறாள்வே. என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து இந்த ரோசாப்பு பாதியிலே நின்னுட்டால, அதான் இந்த பில்டப். இந்த செல்லம்மா என் வீட்டுல திருடினவா. இவெல்லாம் என்ன பேச்சு பேசியா? கல்யாண வீடா இருக்கேன்னா இவ்வளவு விட்டாலும் அமைதியா பேசிட்டு விட்டுருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிரும். அன்னைக்கு வச்சுக்கிட்டே இவ்வளவுல. வாங்க 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 வாங்க. சரோஜா வா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏம்மா எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல படுத்து கிடந்தீங்களே, இப்ப சரியாயி வந்துட்டீங்களோ? சரியாயிட்டுமா. நான் உங்களை பார்க்க ஹாஸ்பிடலுக்கு வந்திருந்தேன். நீங்க மயக்கத்துல இருந்தீங்க, கண் முழிச்சு என்னைய பார்க்கவே இல்லை. நான் கூட எலும்பு
இந்த கிளவிய கண்காணிச்சிட்டே இருக்கணும். வாங்க வாங்க வாங்க, வாங்கிட்ட மாதிரி வாங்க தம்பி, வாங்க மீன்காரம்மா. என்ன முக்காடாண்டி வாசல்ல நின்ட்டிய? உள்ள யாரும் உங்களை சேர்க்கலையோ? என்ன எதுக்கு சேர்க்காம இருக்க போறாவே? நான் தான் இந்த கல்யாணத்துல முக்கியமான ஆளு. நான் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது. ஓ அப்படியா? அப்போ உங்களை கடத்தியாச்சுன்னா கல்யாணம் நின்று போயிருமோ? என்னது கடத்தல? இல்ல முக்காடாண்டி, வெளியே வந்து நிக்கிறீங்களா, உங்களை யாரும் கடத்திட்டவன கல்யாணம் நின்றும்ல? அதைத்தான் சொன்னேன், உள்ள போயிருங்க ஆண்டி. நான் வேணா உங்களுக்காக வாசல்ல நின்று வரவேற்கட்டுமா? இனியும் கடத்தினாலும் பரவாயில்ல. ஒன்னும் தேவையில்ல, என்னை யாரும் கடத்த மாட்டாவ. அது மட்டும் இல்லாம இது எங்க வீட்டு கல்யாணம். எங்க வீட்டு கல்யாணத்துல நாங்க தான் நின்று வரவேற்கணும். வேலைக்காரவியலெல்லாம் விட்டு வரவேற்க மாட்டோம். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களோ? இங்க பாருங்க முக்காடாண்டி, எங்க மைனி வீட்டுல என்னைய விட்டது சொந்தக்காரியா நினைச்சுதான். நான் அவளுக்கு ரொம்ப உரிமையான சொந்தம். நான் ஒன்னும் வேலைக்காரி கிடையாது. தெரியும் தெரியும், யார் யாரு எந்தெந்த இடத்துல வச்சிருக்காவன்னு. உள்ள போங்க ஏம்மா, உள்ள போங்க. சரிம்மா சரி. அப்படின்னா இவ்வளவு கடத்தியாச்சுன்னா இந்த கல்யாணம் நின்றுமா? இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. இந்த நெட்டமாடு ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் திரு வார்த்தையே பேசியிருக்கா. இத முதல்ல போய் அக்கா கிட்ட சொல்லுவோம். ஐடியா ஒத்து வந்தா காரத்தீர வேண்டியதுதான். முகையி முகையி முகையி, என்னம்மா? அப்பாவும் நானும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோமா? அம்மா நானும் வரேன், நீ கூட்டிட்டு போயா? வேண்டாம்மா, நீ வீட்லயே இரு. சும்மா சும்மா அங்க இங்கன்னு வந்து அலைஞ்சிட்டு இருக்க கூடாதுமா, நல்லதில்ல. ஏற்கனவே நிச்சயத்துக்கு நீ கூட்டிட்டு போயிருக்கு. கல்யாணத்துக்குலாம் வர வேண்டாமா, நீ வீட்லயே இரு. சாமி, நாங்க வர வரையும் கொஞ்ச நேரம் கூட இருந்து பாத்துக்கமா. சரி ஆண்டி, நான் பாத்துக்கிட்டேன். மூக்காயி, வெளியே எங்கேயும் போகாத, வீட்லயே இருமா. அம்மா எனக்கு வர ஆசையா இருக்கு. எங்களுக்கு கூட்டிட்டு போக ஆசைதான். உனக்கு கல்யாணம் நடக்க போதுமா, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தெரிய கூடாது. யாருக்கனவே அப்படியே நிச்சயத்துக்கு வந்திருக்கலாம், போதும். அம்மா நிச்சயத்து அன்னைக்கு கல்யாணத்துக்கு வாங்கன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. மாமாவும் நான் வருவேன்னு ஆசைப்படுவாவ. மாமாவும் இந்த தடவை வர சொன்னாவளம்மா? இல்லம்மா, இந்த தடவை மாமா வர சொல்லல. ஒவ்வொரு தடவையுமே சொல்லிட்டே இருப்பாவ, நம்மளும் புரிஞ்சு நடந்துக்கிடணும்ல. மாமா நான் வருவேன்னு கண்டிப்பா எதிர்பார்த்துட்டே இருப்பாவ. இங்க பாருமா மூக்காய், பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் போய் பார்த்துட்டு வந்திருக்கு. உடனே இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனா எல்லாரும் என்ன நினைப்பாவ? கல்யாணம் பண்ண சும்மா கூட்டிட்டு சுத்தியாவன்னு நினைப்பாவ. அது நல்லா இருக்காதுமா. உனக்கும் மருமவனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க எங்க வேணாலும் போங்க, யார் கேட்க போறா? இந்த ஒரு தடவை மட்டும் அம்மா சொல்றது கேளாம். இதுக்கு பிறகு நீ உங்க அத்தை மாமா சொல்றதையும் புருஷன் சொல்றதையும் தான் கேட்கணும். இந்த ஒரு தடவை நாங்க சொல்றது கேளுமா. வீட்ல இரு, அப்பாவும் நானும் போயிட்டு வரோம். எம்மா மாமாத்தி ஆடுனாங்கண்ணா, அதையே ரொம்ப எதிர்பார்ப்பாப்ல. நாங்க சொல்லுகிறியம்மா, உங்க கல்யாணத்துக்கு என்ன ரொம்ப நாளா இருக்கு? என்ன கொஞ்ச நாள் தானே, அதுக்கு பிறகு நீ அங்கதானே போய் வாழ போறா. நாங்க மருமகிட்ட சொல்லிக்கிடியும், அவைய எதுவும் நினைக்க மாட்டாவ. ஆமாம்மா, அவங்க அம்மா சொல்றது சரிதான், நீ வீட்டுல இரு. ஓயாம கல்யாணம் பண்ண அங்க இங்க கூட்டிட்டு போறதும் சரியில்லை. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் முடிவாயிட்டுனா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாவ. ஆமாம்மா, பூ வச்சாலே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாவ. அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சதான் பிள்ளை வீட்டை விட்டே வெளியே போவோம். உன்னை அந்த நிச்சயத்துக்கு கூட்டிட்டு போனதே தப்பா இருக்குமோ நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால கல்யாணத்துக்குலாம் வர வேண்டாமா? அம்மா சொன்னா புரிஞ்சிக்க மூக்காய், சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத. அதான் உன் கூட சௌமி இருக்கால, அவ கூட பேசிட்டு இரு. நாங்க போயிட்டு வரோம். சௌமி கூட இருமா. சரி ஆண்டி. ஓகே, போயிட்டு வரோமா, உடனே வந்துருவோம். சரிப்பா. எப்ப மூக்கி, உங்க மாமா இந்த தடவை உன்னை வான்னு கூப்பிடலையோ? இல்லவே, நீ அது போன் அடிச்சு கேட்க வேண்டியதானே? மாமா பிஸியா இருப்பவன்னா எதுவுமே கேட்கலவே. நல்லா இருக்குவான் கதை. அழகா இப்ப கேட்டிருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கும். இப்போ எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஜோமி. மாமா கண்டிப்பா நான் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாவே. நான் வரலன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா கவலைப்படுவாவே.
எப்படி தெரியுமா குத்தி பேசியா? ஆஸ்பத்திரியிலே கிடப்பியா, வரமாட்டியா இனி அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லியா? அப்படியே பாசமா பேசுற மாதிரி பேசி குத்தி காமிக்காம தங்கச்சி. நான் அந்த ஆள் போய் சேர்ந்துருவேங்கிற மாதிரி பேசியா? பிறகு நீங்க வந்ததுல சந்தோஷங்க. அது எப்படி உடனே சரியாச்சுங்க? ரொம்ப பேசியாமாவா? பேச்சே சரியில்லை. எப்படிதான் ராணி இந்த வீட்டுக்கு பொண்ணை கட்டி கொடுக்காதோ எனக்கு சுத்தமா புரியல. ஏக்கா அதான் ஏன் மார்மோல அவட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த ராசாத்தி சொன்னா, நான் தான் இந்த கல்யாண வீட்டுல முக்கியமான ஆளு. என்னைய கடத்தியாச்சுன்னா இந்த கல்யாணமே நின்றோன்னு சொன்னேன். என்னது கடத்தியாச்சுனாவா? ஆமாக்கா. வெளிய ஒத்தையில நிக்கிறீங்களே, யாராவது கடத்திட போறாவேன்னு என் மார்மோ சொன்னாலா? அதுக்கு என்னையெல்லாம் யாரும் கடத்த முடியாது. நான் தான் இந்த கல்யாண வீட்டுல முக்கியமான ஆளு. என்னைய மட்டும் யாராவது கடத்திட்டாங்கன்னா கல்யாணமே நின்றோன்னு சொன்னாக்கா. அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமேன்னு வந்தேன். கல்யாண மாப்பிள்ளைய மட்டும் இல்ல, மாப்பிள்ளையோட அம்மையை கடத்தினாலும் இந்த கல்யாணம் நின்றுமா? ஆமா, அதுவும் சரிதான். கல்யாணம் நடக்கும்போது அம்மையங்கன்னு அந்த பையன் கண்டிப்பா தேடுவான். அம்மா வரலன்னா நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லுவான். அப்ப இந்த கல்யாணம் நடக்காதுதான். பேசாம மாப்பிள்ளைய கடத்தியதுக்கு பதிலா இந்த ராசாத்தியை கடத்திட்டா என்ன? தங்கச்சி, ராசாத்தி பொம்பளைய கடத்தினா கல்யாணம் மட்டும்தான் நிக்கும். ஆனா மாப்பிள்ளைய கடத்திட்டா என் பேத்திக்கும் பேம்புக்கும் கல்யாணமே முடிச்சு வச்சிடலாம். நீ என்ன சொல்லியா? அது இல்லக்கா, நம்ம இப்போ ராசாத்தி பொம்பளைய கடத்திட்டோன்னு வச்சுக்கிடுங்களா, அம்மையை காணோன்னு அந்த பையன் தேடிக்கிட்டு போயிடுவான். கல்யாணம் நடக்காது. இப்படி பாதியிலே போயிட்டாவளேன்னு நீங்க அழுது பெரிய பிரச்சனை ஆக்கிருங்க. அதுக்கு பிறகு உங்க பேர்னு தாலி கட்ட வச்சிருவோம். எப்படி? மாப்பிள்ளை காணாம போனா கூட ஏதாவது காரணத்தை சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடலாமா? ஆனா மாப்பிள்ளைக்கு அம்மா காணாம போனா எப்படி நம்ம கல்யாணத்தை முடிக்க? அது சரி வராதுமா தங்கச்சி. மாப்பிள்ளைய கடத்துறதுதான் சரி. ஏக்கா மாப்பிள்ளைய கடத்திடலாம். ஆனா இந்த ராசாத்தி வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாளே. ஏதாவது